இன்னைக்கு கில்மி எல்மி சீரியலோட 14 எபிசோட பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே ரியாங் வெளியே வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அவனை வர சொன்னேன், எங்கே அவனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு வராரு. இங்கே சத்யாவும் ரீங்கும் பேசிட்டு இருக்காங்க. சத்யா வந்து ரீங் கிட்டே சொல்கிறாங்க, நான் 2 மாதம் அமெரிக்காவுக்கு போனேன்னா எனக்கு ஒரு முத்தங்குடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம 2 பேர் ஒன்றும் லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ரீங் சொல்கிறாங்க. கான்ட்ராக்ட் படி நான் சொல்லலாம், நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லி பக்கத்தில் வராங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரீங் கேட்குறாங்க. சதை ரீங்கோட 2 கையும் பிடிக்கிறாங்க. அப்போ கீழே பார்க்குறாங்க, ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி ரீங் கேட்குறாங்க. இந்த ஃபோட்டோ தான் ஃபேமிலி லிஸ்ட்டில் எங்கள் அம்மா ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சதையா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரியாங் வந்து அந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சத்யாவோட அம்மா ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரீங்கும் கேட்குறாங்க. இந்த பக்கம் சத்யாவோட அம்மா, அந்த குழந்தைய நான் கண்டுபிடிக்க சொன்னேன், இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த குழந்தைய நாங்கள் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சத்யாவோட பாட்டி வந்து அவங்க வீட்டுக்கார ஃபோட்டோவை பார்த்து சத்யா சொன்ன எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சத்யா அம்மா வந்து என் பையன் மான இருக்கு, நீங்கள் தான் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நீ வெளியே போ, உன் பையன் தான் அமெரிக்காவுக்கு போகணும் முடிவு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, உங்கள் சொந்த பையனுக்கு இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பாட்டி சொல்கிறாங்க. சமயம் தான் ஃபர்ஸ்ட் வெளியே போகணும் முடிவு தான், அதனால தான் உங்கள் பையனை வெளியே போயிட்டான், மாந்துக்கலீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழைய விஷயத்த பேசாத அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. சத்யா அம்மா சொல்கிறாங்க, சத்யாவை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. உங்கள் பையன் பண்ண எல்லா விஷயத்தையும் மறந்துட்டீங்களா? உங்கள் பையனுக்கு இருக்க ஒரே பையன் என் பையன் மட்டும்தான். இன்னைக்கு என் மனசுலையும் உங்கள் பையன் மனசுலையும் வச்சுட்டீங்க. சத்யாவை ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இந்த பக்கம் ரியாங் வந்து இந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்யாவும் கேட்குறாங்க. ரியாங் சொல்கிறது, நான் நாவலே சிம்மா குரூப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வச்சு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரீங்கும் சாரி கேட்குறாங்க சத்யா கிட்ட. அதுக்கப்புறம் ரியாங் கிட்ட என்கிட்ட எல்லா விஷயம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ரீங் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் ரியாங்கும் சத்யாவும் உட்காந்து பேசுறாங்க. சிம்மா குரூப்பை பத்தின கதை எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால தான் சிம்மா குரூப்பை பத்தி இருந்தேன் அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே ரீங் வந்து காலுக்கு வெளியில இருந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சிவா குரூப்ல இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சத்யா கேட்குறாங்க. உங்க அப்பா கோமாக்கு போயிட்டாரு, ஃபேமிலி லிஸ்ட்ல சப்யூன்னு ஒரு பேர் இருக்கு, ஆனா நிஜத்துல உங்க அம்மா வேற, அதனாலதான் இந்த கதையை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி சத்யா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி காவிட்டே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ரியாங் கிட்ட சொல்றாங்க, நீங்க என்னெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு ஒன்றுமே கேட்கல, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு. அதுக்கப்புறம் சத்யாவோட அப்பா வந்து ரியாங்கோட கதையும் சத்யாவோட கதையும் பிடிச்சிட்டு, ஒர்க் பண்ணாம இங்க வெளியில என்ன வெட்டி நான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு ரீங்கோ, நான் வேணா ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரியாங்கும் சத்யா வெங்காயம் வச்சுட்டு இருக்கும்போது சத்யா கேட்குறாரு, அந்த பேஸ்மெண்ட் ஸ்டோரிக்கும் சிம்மா குரூப்புக்கு ஏதாவது சம்மந்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி ரியாங் கேட்குறாரு. நானும் சிம்மா குரூப்பை நம்ம தானே, அதனால என்ன, அது ஒன்றும் இல்லை, நானும் பேஸ்மெண்ட் பார்த்தா ரொம்ப பயப்படுவேன், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ரியாங்கும் சொல்கிறாரு. அப்போ சத்யா அப்பா வந்து 2 பேரையும் அடிச்சுட்டு வெங்காயம் சீக்கிரம் உரிங்கதான்னு திட்டிட்டு போயிடுறாரு. அதனால 2 பேர் வேகமாக வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காங்க. ரியாங்கும் சத்யாவும் கோழி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது சத்யா கேட்குறேன், அந்த ஸ்டோரி உங்க சம்மந்தப்பட்டதா, ரீங்கும் பேஸ்மெண்ட்னா ரொம்ப பயம்ல, அந்த ஸ்டோரியில ரீங்கும் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது அவங்க அப்பா வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிறீங்க, அந்த விறகவே வெட்டணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறாரு. ரியாங்கும் சத்யாவும் விறகு வெட்டிட்டு இருக்கும்போது ரியாங் சொல்றாரு, நீ சொன்ன உண்மைதான், அந்த ஸ்டோரி ரீங்கதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு சத்யாவும், அப்ப நீங்க எனக்கு அண்ணன் தங்கச்சி இல்லையா, உண்மையிலேயே அந்த பையன் பயந்துருக்கானோ லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து 2 பேர் தலையை இழுக்க வச்சுட்டு, ஏன்னா இப்படி பண்ணிட்டு விறகு வெட்டாம அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சத்யா மறுபடியும் அதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம என்ன சாகணுமா, அது மட்டும் இல்லை, யூனா என்னை லவ் பண்ணுறது சொன்னதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரியாங். டைனிங்ல எல்லாம் சேர்ஸ் பண்ணிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க. அப்போ சத்யா ரியாங்க அப்பா சொல்கிறாரு, என்னாவது இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என் பையன்கிட்ட வேலை சொன்னால் அவன் செய்யவே மாட்டான்னு சொல்லி நக்கடிக்காங்க. ரியாங்கும், ஏன் இந்த மாதிரி சொந்த பையன் மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்புறம் ரியாங்கோட அப்பா காசு எடுத்து சத்யாகிட்ட, நீ நிறைய வேலை செஞ்சுக்காதான் இந்த காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேணான்னு சொல்லி சத்யாவும் சொல்கிறாரு. இல்லை, உங்க அப்பா கொடுத்தா நீ வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டு சத்யாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி போட்டோ எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்போ ரியாங்கோ அவங்க அப்பாவும் போட்டோ எடுக்க சண்டை போடுறாங்க. அப்ப நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாங்க. சரிங்க, இன்னைக்கு பிப்ரவரி 19 2015 எல்லாம் சரிங்க போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சத்யா முடிஞ்சு ஒரு மாதிரி ஆகுது, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னா சரிங்கன்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்து போட்டோ எடுக்கிறாங்க. இது மாதிரியே மாற்றி மாற்றி எல்லாரும் ஃபேமிலியோட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஆப்பிள் நல்லா குடிச்சுன்னு இப்போ குடிக்கிறதுனால தான் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வேண்டாம்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. ரியாங்கவும் குடிக்க சொல்கிறாரு, ஆனால் சத்யா வேண்டாம்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரீங் போதையில எதுக்கு யாரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவன் தான் வேண்டாம்னு சொல்கிறான்ல, அவன் ஃப்ரீயாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி போதையை குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரியாங்கோட அம்மா அப்பாவும் மனசில் லவ் இப்போதான் வெளில வருது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங் நான் உன் பிளாக் ரோஸ் தானே அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு வந்துடுறாங்க சத்யா மாதிரிலே. அதுக்கப்புறம் சத்யா நாயத்துக்கு போறேன்னு சொல்றாரு, ரியாங்கும் நாயத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ரியாங்கோட அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் எடுத்துட்டு போவேன், நான் தான் அவனோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாங் தூக்கிட்டு போறாரு. சத்யாவும் கூடயே வராரு. ரூம்ல ரியாங் பெட்ல படுக்க வைக்கும்போது சத்யா பெட்ஷீட் எடுத்து போட்டு விடுறாரு. போட்டு விட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரியாங் லைட் ஆஃப் பண்ணிட்டு வா போகலாம், என் ரூமுக்கு போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சத்யா மறுபடியும் கதவுக்கிட்ட போயின்னே மறுபடியும் ரியாங்கை பார்த்து சிரிச்சுட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் ரியாங் ரூமில் காமிக்கிறாங்க. ரியாங் ரூமில் 2 பேருமே படுக்க போகிறாங்க. ரியாங் பெட் கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது சத்யா கூப்பிடுறாரு. நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியாங்கும் சொல்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு நான் எல்லா விஷயத்துக்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரியாங்கிட்ட சொல்கிறாரு. நீ குட் ஃப்ரெண்ட், குட் பர்சன் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. அதை கேட்டு ரியாங், நீ சொல்கிறது தப்பு, நான் ஒன்றும் எனக்கு குட் ஃப்ரெண்டு இல்லை, உனக்கு பேட் ஃப்ரெண்டாக இருந்தால் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட ரியாங் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு சத்யாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரீங்க காமிக்கிறாங்க, பெட்லேருந்து கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாங்க, தண்ணி அடிச்சுட்டு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு நான் வந்துடுனே, ஐயோ இந்த இடத்துட்டு போய் ஆகணுமே, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி பெட்டில் பார்த்து மறுபடியும் குழம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங்க காமிக்கிறாங்க, நாயை பிடிச்சி கொஞ்சிட்டு ரியாங், நான் நெக்ஸ்ட் டைம் நாயை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரியாங்கும் பேரண்ட்ஸ் இருக்கிறதுக்கும் தெரியாமல் நீ இப்படியா தண்ணி அடிச்சுட்டு பேசுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதை குடி, அப்போ தான் உனக்கு தலைவலிக்காதுன்னு சொல்லி வீசுறாங்க. ரீங்கும் கேட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா ரூமில் காமிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ரியாங்க காணோம் சொல்லி வெளில பார்க்குறாரு. அங்கே ரியாங்கும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரியாங் சொல்கிறாரு, ஒரு சின்ன பையன் உன்னை காப்பாற்றுறான், அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறான், அப்புறம் அந்த பக்கம் ஃப்ளோரில் யாரை பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு தெரியல, அது ஒரு கனவு, ஆனால் நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது கேட்டு ரியாங், அப்போ அது நானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரியாங் டான்ஸ் ஆடி காமிக்கிறாரு. அதுக்கு ரீங் பேயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். அப்போ பலூனா அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே சத்யா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சத்யா பார்த்து ரீங்க அம்மா கூட்டிகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு நிறையா கொடுக்குறாங்க. இதெல்லாம் நைட் டைமில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. அப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குதுமா அப்படின்னு சொல்லி ரீங்கோட அம்மா கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி கேளுங்க. நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதை பற்றி தான் கேட்குறீங்க. நான் என் ஃப்ரெண்ட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், நான் சூப்பர்வைசராக இருக்கேன்னு சொல்லி போய் சொல்கிறாரு. அதெல்லாம் நான் கேட்க வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங்க அம்மா கேட்குறாங்க, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, ரீங்கை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீங்கா அப்படின்னு சொல்லி சத்யா கேட்குறாங்க. ஆமாம், ரீங் நல்லா இல்லைன்னு நினைக்கிறியா? இல்லை அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா சொல்கிறாரு, ரீங்கும் க்யூட்டான அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே நாய் மாதிரி எப்போ பார்த்தா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. சரி, நான் அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரீங் ரியாங் கிட்ட சொல்கிறாங்க, என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் அம்மா எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அம்மாவும் நீயும் எல்லாருமே எல்லா நாளும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி என்னை ரிகவர் பண்ணிங்க. ஆனால் சத்யாவுக்கு அப்படி இல்லை, அவளோட மோசமான ஞாபகத்தை ரிகவர் பண்ணதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரீங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங் சொல்கிறாங்க, நம்ம எப்பயும் அண்ணன் தங்கச்சியான முதல் நாள் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி ரியாங் நினச்சி பார்க்குறேன். சின்ன வயசாக இருக்கும்போது ரீங்கை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது ரீங்கை தள்ளி விட்டு எனக்கு தங்கச்சியெல்லாம் வேண்டாம், இவ்வளோ போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரியாங் சொன்னேன். எல்லா விஷயத்தையும் நான் வச்சுட்டு, நீ இன்னும் நான் வச்சுருக்கேன். ஆமாம், நான் வச்சுருக்கேன், ஆனால் அம்மா அப்பா ரிகவர் பண்ணிட்டாங்கல்ல, சில்வா நம்ம இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீங் போயிடுறாங்க. இந்த பக்கம் ரியாங்கோட அம்மா சத்யா கிட்ட ரீங்கும் எடுத்து சின்ன வயசு ஃபோட்டோ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரீங்கோட ஃபோட்டோ பார்த்தோன்னே சத்யாவுக்கு சமையல் தலைவலிக்க ஆரம்பிக்குது. காதுக்குள்ள யாரோ உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரிலாம் இருக்குது. அப்போ சத்யா கிட்ட கொரியாவில் உங்கள் ஃபேமிலி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அங்கே ரீங்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரியாங்கோட அம்மா சொல்கிறாங்க, 2 பேர் சீக்கிரட்டாக போய் ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரியாங் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பசிக்காக இருந்தால் நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீங்கும் எனக்கும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி 2 பேர் ஆரம்பிச்சுன்னா சரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரீங்கோட அம்மா. இங்கே சத்யா ரீங்கோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஜோப்பில் எடுத்து வச்சிடுறாரு.
சத்யா மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி நியூ இயர் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ரியாங்கோட வீட்டில் தான் இருக்கேன். எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி. இல்லை, இவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கேன். அப்போ எதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகலை. ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பேஸ்மெண்ட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்துச்சுல, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அங்கே ஒர்க் பண்ணவங்க டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சிடா அப்படின்னு சொல்லி சத்யா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல, அதெல்லாம் சீக்கிரம் கட் பண்ணி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா சொல்கிறாங்க, நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி ரீங் வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ரீங்கை பிடிச்சி குடிப்பாங்க. எங்கே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீங் லிஃப்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? ஆமாம், எங்கே போகிறோம்? பேஸ்மெண்ட் கீழே காமிச்சோன்னே பேஸ்மெண்ட் கீ எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்குள்ளே போகிறாங்க. பேஸ்மெண்ட்குள்ளே எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு கீழே போய் உட்காடுறாரு. அதுக்கப்புறம் ரீங்க கூப்பிட்றாங்க. ரீங்கும் அப்படியே நின்றுருக்காங்க. வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காருன்னு சொல்லினா அதுக்கப்புறம் ரீங் வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து ரீங்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு ரீங்கும் நீங்கள் சொன்னதுக்கு நிறையா மீனிங் இருக்குது, அதனால தான் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரீங் சொல்கிறாங்க. அதை நானும் ஒத்துக்கேன் அப்படின்னு சொல்லி சத்யாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங் வந்து எங்கள் அம்மா அப்பா ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டா சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களோட பேச சொல்லி தான் இங்கே வந்தேன். நம்ம 2 பேருக்குமே பேஸ்மெண்ட் தான் ஒரே மாதிரி தான். 2 பேருக்குமே பேட் மெமரிஸ் தான் இருந்திருக்கு. அதெல்லாம் சீல் பண்ணுவேன். அன்றைக்கி பேஸ்மெண்ட்டில் என்னாச்சு நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரீங் கிட்ட கேட்குறாங்க. சத்யா கிஸ் பண்ண வந்தோடனே பாட்டில் எடுத்துனே ரீங் வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ நினச்சி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இங்கே நடந்த எல்லா பேட் மெமரிஸுமே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்லுவாங்க. அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீங் சொல்லுவாங்க. எது பண்ணணுன்னாலும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாங்க. நானும் ஒத்துக்கேன், எதாக இருந்தாலும் நானும் பண்ணதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரீங்களும் சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேர் பக்கத்தில் வந்து மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே பக்கத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்ரவுண்டில் மியூசிக்கும் ஓடுது. அதுக்கப்புறம் கனவுல காமிக்கிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் ட்ரெயின் பொம்மையை வச்சு விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அந்த சின்ன பையனுக்கு அந்த ட்ரெயின் பொம்மையை தரா. அப்போ அலாரம் இருக்குது 12 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாளைக்கு நான் நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்புறான். அப்போ அந்த பொண்ணு நீ பாட்டி என் கூட விளையாடு அப்படின்னு சொல்கிறா. இல்லை, நான் நைட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். சரி, நான் உனக்கு ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லி அவள் கழுத்தில் போட்டுக்க செயினை கழட்டி அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை காமிக்கிறா. அந்த ஃபோட்டோ வந்து சத்யாவோட ஃபேமிலி லிஸ்ட்டில் இருக்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே சத்யாவும் ஷாக்காயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான், இவங்க வந்து மறுபடியும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. இல்லை, அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காத்தா. அதுக்கப்புறம் சத்யா டக்குன்னு முடிக்கிறாரு. அந்த தென்னிமை பொம்மை அவர் மடியில் இருக்கிற பார்த்து தள்ளி விட்றாரு. ட்ரெஸ்லாம் மாறி இருக்கிறத அவர் பார்க்குறாரு அந்த பேஸ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அந்த பொம்மையை அந்த சின்ன பொண்ணு வந்து எடுத்துகிட்டு போய் உட்காடுறா. அதுக்கப்புறம் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நானா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உன் பேர் நானாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, இந்த பேர் தான் நானா அப்படின்னு சொல்கிறா. ஓகே, இந்த பியர் பொம்மை வாங்கிச்சிருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த தாயில் இருக்கிறத காமிக்கிறா. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. அப்போ டப்புன்னு ஒரு வெளிச்சம் வருது. மறுபடியும் கனவுக்குள்ள சத்யா போன மாதிரி காமிக்கிறாங்க. அப்பா நான் தான் தப்பு பண்ணேன், என்ன ஆகிங்க அவ்வளோ அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உன்னால பனிஷ்மெண்ட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. என்ன ஆகிங்க அவ்வளோ அடிக்காதீங்கன்னு சொல்லி அந்த பையன் அழுகிறான். அந்த பொண்ணு என்னை காப்பாற்றுங்க, இது மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகிறா. இது எல்லாத்தையும் சத்யாவும் பார்த்துட்டு அழுகிறாரு. என்ன அடிங்க, அந்த பொண்ணு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த பொண்ணை அடிக்க வர மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு அடிக்காதீங்கன்னு சொல்லி அழுகிறான். அதுக்கப்புறம் ரீங்கும் காலையில் எழுந்திரிச்சு கதவை தட்டி, டார்லிங் கதவை தரங்க, சத்யா டார்லிங் கதவை தரங்கன்னு சொல்லி தட்டுறாங்க. ஆனால் திறக்கலன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே சத்யாவை காணோம். அதுக்கப்புறம் ரியாங்க எழுப்பி, டே எந்திரிடா அப்படின்னு சொல்லி எழுப்பி கேட்குறாங்க. எங்கே சத்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்யா போயிட்டான் போல அப்படின்னு சொல்லி ரியாங்கும் சொல்கிறாரு. எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரியாங்கோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேபிளில் எல்லாம் ஃபுட்டும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. அங்கே சீஃப் டேட்டும் வந்திருக்காங்க. நீங்கள் வந்ததில் எல்லாத்துக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பெரியப்பா கேஸ் சொல்லாமலே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. அவனுக்கு வேலை இருந்ததுனால தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரியாங்க சொல்கிறாங்க. ரியா பெரியப்பாக்கு யார் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரும் கேட்குறாங்க. சத்யா தான் அப்படின்னு சொல்லி ரியாங்க சொல்கிறாங்க. ரியாங்க முடிஞ்சு ஒரு மாதிரி சோகமாகவே இருக்குது. பக்கம் சத்யா பாட்டி வந்து சாப்பிடாமலே உட்காந்துருக்காங்க. அங்கே சத்யாவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, சில சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், ஆனால் இப்போ தான் அடிக்கடிக்கே வராங்க, ஏன் தான் தெரியல. ஒரு மினிஸ்டர் வீட்டில் ஒரு நாய் இறந்துச்சு, அப்போ எல்லோரும் வந்தாங்க, ஆனால் மினிஸ்டர் சன்மும் யாரும் இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா?
எப்போ சத்யாவை இங்கே கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. உங்கள் ரிலேஷன்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் ஸ்மித் சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே சோனு அம்மா அப்பாவும் யோனும் சோனும் வந்திருக்காங்க. இந்த பிஸி டைமில் நீங்களாம் வந்திருக்கு டான்ஸ் சொல்லி அந்த பாட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சோனு அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்க எல்லாமே உங்களை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சோனு அம்மா சொல்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் எங்கள் 2 பேருக்கு ஆக போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே சத்யா அம்மா வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அம்மா மாதிரியே இருக்குது, என்னோட சிஸ்டர் பையனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் யோனை பார்த்து கேட்குறாங்க, என் பையனெல்லாம் இப்போதான் நீ பார்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோனு அம்மா கிட்டே சொல்கிறாங்க, என் மூஞ்சி பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கலதானே டேரக்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சத்யாவோட அம்மா. அதுக்கப்புறம் சத்யா அம்மாவும் பேஸ்மெண்ட்க்கு வந்துடுறாங்க. அங்கே சத்யா இருக்கிறத பார்த்து, சத்யா எங்கே என்ன பண்ணுற, வீட்டுக்குள்ளே ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சத்யா வந்து எந்திரிச்சு வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சத்யாவும் எந்திரிச்சு வந்து, நான் சப்ளியூனோட குழந்தைய தெரியலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு புரியலன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. சப்ளியூனோட குழந்தை இந்த பேஸ்மெண்ட்டில் தானே இருந்துச்சு, இந்த பேஸ்மெண்ட்டில் அந்த குழந்தை தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சத்யா அம்மா சொல்கிறாங்க, உன்னை தவிர வேறு எந்த குழந்தையும் இங்கே இல்லை, நான் அன்றைக்கே சொன்னேன்ல உங்கள் அப்பா ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா கேட்குறாரு, சப்ளியூனோட பொண்ணு தானே இந்த பேஸ்மெண்ட்டில் இருந்தா, அவள் தானே இங்கே ரொம்ப நல்லா இருந்தா, நான் சொல்கிறது உண்மை தானே, ஏன் இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க, உண்மையை என்றைக்குமே மறைச்சி வைக்க முடியாது, அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், சிம்பா குரூப்புக்கு வேண்டி தான் நீங்கள் இது எல்லாமே பண்ணீங்க, நான் சொல்கிறது கொஞ்சமாவது புரியுதா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, நான் இனிமேல் என் மெமரிஸ் ஞாபகம் மட்டும்தான் நான் நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சத்யா போனதுக்கப்புறம் சத்யா அம்மா அங்கே கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சோனு அப்பா சொல்கிறாரு, சத்யா அமெரிக்காவுக்கு போகிறான்னு சொன்னாங்க, அமெரிக்காலேருந்து திரும்ப வர மாட்டான் அப்படின்னு சொல்லி என் பையன் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சோனு அப்பா கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டிலும், இல்லை அவன் அமெரிக்காவுக்கு போய் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கற்றுக்க போகிறான், சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சத்யாவும் வந்துடுறாரு. 21 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சத்யா கேட்குறாரு. வாய மூடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. இங்கே 21 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டுன்னு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பாட்டியும் ரொம்ப சோகமாகிடுறாங்க. இந்த பக்கம் காலில் சோனு அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. சோனு அம்மா கேட்குறாங்க, 21 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லி சத்யா சொல்லிட்டு இருந்தான், அது என்ன விஷயமா இருக்கும், ஃபயர் ஆக்சிடென்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சோனு அம்மா வந்து கேட்குறாங்க. அதுக்கு சோனு அப்பா சொல்கிறாரு, எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் வெளில வரப்போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறாரு. இந்த பக்கம் சத்யா அம்மா கீழே உட்காந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா எல்லா விஷயம் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி சத்யா சொன்னது எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்ணினா எல்லா விஷயம் முடிஞ்சிடும், ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது. அதுக்கப்புறம் சத்யா அம்மா ஃபோன் எடுத்துன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பிக்சரை உங்கள் ஃபோனுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோனில் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அதில் ரீங்கோட ஃபோட்டோ இருக்குது. ரீங்கை பார்த்தோன்னே இவ தான் அந்த பொண்ணு, நியூ மேனேஜராக நம்ம பையனுக்கு இருந்தவ அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. ஆல்ரெடி என் பையனோட லைஃப்பில் வந்துட்டியா, என் பையனோட வாழ்க்கையை நீ கெடுக்க விடவே மாட்டேன், நீ நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்யா அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா அம்மா ஃபோன் பண்ணி அவளை சீக்கிரம் பிடிங்க, அவள் சொல்ல கேட்கலன்னா ஏதாவது பண்ணிடுங்க, அவள் ரொம்ப டேஞ்சரானவ, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங்கோ சீஃப் டாக்டர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் எதுக்கு சத்யா வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லி ரீங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங் சொல்கிறேன், என்னோட சின்ன வயசு ஞாபகம்லாம் எனக்கு மறந்து போச்சு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேஸ்மெண்ட்னால் ரொம்ப பயம், நாங்கள் 2 பேருமே பேஸ்மெண்ட்னால் ரொம்ப பயப்படுவோம் ஆனால் எனக்கு மெமரிஸ் எதுவுமே சுத்தமாக ஞாபகமே இல்லை, ஆனால் சத்யா எனக்கு அப்படி இல்லை, என்னோட மெமரிஸ் ஏதாவது அவளோட சைல்ட்ஹுட் இதை மெமரிஸை கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது உண்மைதான், ஆனால் பேட் மெமரிஸும் இருக்குது, அதனால அவளுக்கு ஏதாவது ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏதாவது கரெக்டான டைமில் பண்ணால் ஃபாஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியில் வந்து சீஃப் டாக்டர் சொல்கிறாரு, சத்யா ஃப்ரீயாக இருந்தால் ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கொடுத்த ஃபுட் எல்லாமே நான் எடுத்துகிட்டு போகிறேன், அடுத்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எடுத்து போயிடுறாரு. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரீங்கும் சொல்கிறாங்க. ரீங் வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி போகிறாங்க. அப்போ ஒரு கார் வந்து நின்று, நீங்கள் தான் ரீங் சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஒருத்தர் பார்க்கணுன்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீங் போகிறாங்க. அவளை பிடிக்கலன்னு சொல்லினே அங்கே இருக்க எல்லாருமே அவளை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி காருக்குள்ளே போடும்போது ரியாங்கோ அதை பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் ரியாங்கோ அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு.
ஃபாலோ பண்ணது அந்த கிட்னாப் பண்ண ஆளும் பார்த்துட்டு வேகமாக காரை ஓட்டுறான். அதுக்கப்புறம் ரியாங்கும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் சிக்னல்னால அந்த காரை மிஸ் பண்ணிடுறாரு. அதனால ரியாங்கும் செமையாக கத்துறாரு. இந்த பக்கம் சத்யாவை ரெஸ்ட் ரூம்ல காமிக்கிறாங்க. மூஞ்சி கழுவிட்டு கண்ணாடி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ரியாங் கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி சத்யாவும் கேட்கிறாரு. ரியாங் சொல்றாரு, இங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. யார் கிட்னாப் பண்ணாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாம் உன்னாலதான், அன்னைக்கே உங்ககிட்ட வார்னிங் பண்ண, எதா இருந்தாலும் நான் தனியாவே பாத்துக்கிறேன் சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ரீங்கோட ஃபோன் நம்பர் வச்சு ட்ராக்கிங் பண்ணிட்டு சத்யாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிட்னாப் பண்ண ஆள் சொல்றான், நாங்கள் பில்டிங் கட்டிட்டு வந்துட்டோம், யாரும் எங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரீங்கையும் காமிக்கிறாங்க, கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யாவும் கார் எடுத்துட்டு கிட்னாப் பண்ண இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கிருந்து எல்லா ஆளும் அந்த காரை நிப்பாட்டி சத்யாவை பற்றி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சத்யாவும் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப சத்யாவுக்கு செமையா தலைவலிக்குது. சத்யா இந்த வழி இப்போ சின்சாகியா மாற மாதிரி ஆகுது. ஆனா சத்யா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னால் முடியும், என்னால் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு அங்க இருக்க எல்லாத்துக்குள்ளேயும் சண்டை போட்டுருக்காங்க. ஆனாலும் அவருக்கு மாறுற மாதிரி ஆகுது. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னால் முடியும்னு சொல்லி சண்டை போட்டுருக்காரு. அங்கேருந்து ஒரு ஆள் சத்யா மண்டையிலே பலமாக அடிச்சிடுறாரு. பலமாக அடிச்சோடனே சத்யா மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆகுது. அப்போ சத்யாவுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் சத்யா காதில் என் கூட விளையாடு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். எல்லா விஷயமே சத்யாவுக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசு பையனாக இருக்கும்போது அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த சின்ன பொண்ணு அந்த ட்ரெயின் பொம்மையை கொடுக்குறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மூச்சு காமிக்கிறாங்க, சின்ன வயசு ரீங். இதை பார்த்தோன்னே சத்யா ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. எனக்கு டைம் ஆச்சு, அதனால நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போவான். அப்போ அந்த சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு இங்கேருந்து போகாத, என் கூட விளையாடு அப்படின்னு சொல்லியிருப்பா. ரீங் உடம்பு சேமாக இருக்கும்போது என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லியிருப்பா. இது எல்லாத்தையுமே சத்யா நினச்சி பார்க்குறாரு. அப்புறம் அந்த சின்ன பையன் சொல்கிறான், நைட்டு 10 மணிக்கு நாளைக்கு நான் உன்னை பார்க்குறேன், இனிமேல் தினமும் நைட்டு 10 மணிக்கு உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையுமே சத்யா இப்போ பார்த்துட்டு நான் வருது அவருக்கு. அந்த டைம் 10 மணிங்கிறது நான் ப்ராமிஸ் பண்ண டைமா அப்படின்னு சொல்லி சத்யா இப்போ நினச்சி பார்க்குறாரு. நீங்கள் நினச்சி அழுகவும் செய்கிறாரு. ஜனவரியில் நைட்டு 10 மணி ஆச்சு, உனக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சின்சாக்கு சொல்கிறது நினச்சி பார்க்க. சின்ன வயசில் ரீங் அடிக்க வரும்போது சத்யா தடுத்து ரீங் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆக்சிடென்ட் ஆனப்போ ரீங் கேட்டிருப்பாங்க, அதையும் காமிக்கிறாங்க. காப்பாற்றுறதுக்கு வேண்டி சத்யா ரீங்கை ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது சத்யாவை தள்ளி விட்டு ரீங்கை சத்யா அப்பா அடிச்சிருப்பாரு, அதையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யா காமிக்கிறாங்க, சத்யாவுக்கு செமையாக அடிப்பட்டிருக்கு. ரீங்கை சின்சாக்கி கிஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் சின்சாக்கி ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாத்தையுமே திருப்பி விட்டது, அவங்க அப்பா கூட பேசுது. அதுக்கப்புறம் கண்ணாடியில் உன்னால் எப்பவும் பெயினை தாங்க முடியாது, என்னால் பெயினை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சத்யா கிட்ட சொன்னது. அதுக்கப்புறம் கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைய எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கார் ஓட்டிட்டு இருக்கும்போது ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங் உடம்பு செய்யாமல் இருக்கும்போது என்னை விட்டு போகாத, என் கூட விளையாடு அப்படின்னு சொல்லி கை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நினச்சி பார்த்து சத்யாவும் இங்கே கை காமிச்சு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இதோட 14 எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.